அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். அறச்சாலை ஒரு முக்கியமான ஒரு மோசமான சூழ்நிலையில் தங்கியிருக்கிற அந்த பிரச்சனையை பற்றி தான் இப்போ நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற பெற்றோர்கள், தாய்மார்கள், யாரெல்லாம் ஒரு வளர இளம் பருவத்தினுடைய பெற்றோர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சமீப காலமாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு பிடிஎஸ், அதாவது த பேங்டன் பாய்ஸ் அப்படின்னு தென்கொரியாவில் கேபாப் அப்படின்னு சொல்லி பேங்டன் சொனந்தன் அப்படின்னு பேர் இருக்குது. அந்த குழுவுக்கு பேர் ஒரு காலத்தில் மைக்கேல் ஜாக்சன் இருந்தார் பாருங்க. அந்த மாதிரி இவங்க தென்கொரியாவில் ஒரு 7 பிள்ளைங்க பசங்க, அவங்க ஆணா பெண்ணை கூட தெரியலன்றாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நீங்கள் ஒரு பாப் மியூசிக்கை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு அடிமையாக கிடக்குதுங்க நம்ம பிள்ளைங்க. அது குறித்து தான் நான் பேச போகிறேன். இது பெற்றோர்களுக்கு முக்கியம். பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்க்குறது தெரியல நமக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்ம கைமீறி போயிடுச்சு. ஆனால் நாம் எச்சரிக்கையாக இல்லைன்னா நம்ம பிள்ளைகளை நம்ம ஏமாந்துருவோம். என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், அடுக்கடுக்காக நம்ம பிள்ளைங்க பரீட்சை எழுதுதுங்க. பார்த்திங்கன்னா அந்த பரீட்சை எழுதுகிற காலத்தில் தான் WPLன்னு ஒரு காலத்தில் IPL வந்தது. அந்த IPLே கெடுத்துச்சு பிள்ளைங்களை. இப்போ கரெக்டாக மார்ச் 22 ஆரம்பிக்க போகிறாங்க அந்த மேல் IPL. இப்போ உமன் PL நடக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கவனிங்க, இந்த பெண் பிள்ளைங்கள்லாம் தான் நல்லா படிக்குதுன்னு நம்ம ஒரு பெரும்பட்டு கிடந்தோம். கரெக்டாக அந்த எக்ஸாம் டைமில் WPL கொண்டு வராங்க. இது யார்கிட்ட போய் இதை மாற்றுறது, யார்கிட்ட போய் சொல்கிறது, யார்கிட்ட போய் பண்ணுறதுன்னு தெரியல. IPL இந்த மாதத்தில் வச்சுக்காதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணால் சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் இதை தடை பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லைன்னு மறுத்துட்டாங்க. இது என்ன பிரச்சனைன்னா, ஒரு பிரச்சனை இல்லை குழந்தைங்களுக்கு. திரும்புகிற பக்கமெல்லாம் அவங்களுடைய பார்வையும் அவங்களுடைய திசையும் மாறிப்போச்சு. என்னென்னா ட்ரீம் 11 ஒன்று கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடுங்க, இது நிபந்தனை உட்பட்டது. அதுக்கு பார்த்தீங்கன்னா விதவிதமான விளம்பரம். முட்டாள்களாக நாம் கொஞ்சமாவது ஒருத்தருக்கு வளர இளம் பருவத்திற்கு இருக்கிற பசங்களுக்கு நம்ம ஏதாவது நல்ல செய்யலாம் கூட பரவாயில்ல. இப்படியே கடை வைக்கிறது. எப்போ பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோன் எடுத்து அந்த குழந்தைங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், அந்த குழந்தைங்க டைவர்ஷன் பண்ணுறதுக்கே நம்ம எதுவும் வாய்ப்பு கொடுக்கல. ஒவ்வொரு குழந்தையும் நீங்கள் என்ன பண்ணுதுங்க, அதுங்களுக்கு தவிக்குதுங்க. அன்பு இல்லை, பரிவு இல்லை. யார்கிட்ட போய் அன்புக்கு ஒரு காலத்தில் நாய்க்குட்டிகளாவது நிறைய வளர்த்துருந்தோம், பூனைக்குட்டி வளர்த்துருந்தோம். அதுக்கிட்டையாவது அந்த அன்பு பரிமாற்றம் இருந்தது. இப்போ அது கூட கிடையாது. எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் குட்டி சாத்தனை வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. படிக்கும்போதே வயிறு எரியுதுங்க. இந்த பேங்டன் பாய்ஸை பற்றி பார்த்தா சமீப காலமாக இந்த மனநல மருத்துவர்கிட்டலாம் போய் அதிகமாக போகிறது இந்த இளம் பெண்கள் இருக்காங்க பாருங்கள். குழந்தைங்க 13 வயசுலேருந்து 22 வயசு பெண்கள் தான் அதிகமாக அடிமையாக இருக்கிறாங்களாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, கரோனா காலத்தில் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பசங்க. ஒரு 7 பிள்ளைங்க பார்த்தேன். அது ஆணும் தெரில பெண்ணுன்னு தெரில. பார்த்தேன், நான் கூட 2 வீடியோ பார்த்தேன். ஒரு ஆணும் தெரில பெண்ணுன்னு தெரில. அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, கொரிய மொழியோடு சேர்த்து ஆங்கில மொழியும் சேர்த்து பிரபஞ்சம், இலக்கியம், உளவியல் சார்ந்து ஒரு ஹிப்ஹாப் மாதிரி. ஒரு காலத்தில் மைக்கேல் ஜாக்சனுடைய வீடியோ தான் இந்த மாதிரிலாம் அவருடைய நேரடியாக அவருடைய ப்ரோக்ராமெல்லாம் பார்க்குறவங்க, அவங்களுடைய கேட்குறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகரமாக அப்படியே ஆடுவாங்க. பேய் வந்த மாதிரி, பிசாசு வந்த மாதிரி ஆடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா வீடியோவில் பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த பெண்களை தான், அது கூட அந்த வளர்கிற பருவத்தில் இருக்கிற பெண்கள் தான், ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, மருத்துவர்கிட்ட அதிகமாக வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. அந்த மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு உற்சாகமாக தான் அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறாங்களாம். அப்புறமா பொழுதுபோக்காக பார்க்க ஆரம்பிக்கிறாங்களாம். முதல்ல 1 மணி நேரம் தான் பார்க்குறாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்களாம், குறைஞ்சபட்சம் 6 மணி நேரத்தில் முழுக்க அதை பார்த்துங்கிறாங்களாம். ஒரு நீண்ட தனிமை, அதே மாதிரி படிப்பு மேலே கவனம் இல்லாத தன்மை, அது மட்டும் இல்லை வேறு எதுலேயுமே கவனம் போக மாட்டேன்றாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த பசங்க எப்படி உடை அணிதோ, அது எப்படி அணிகலன்களெல்லாம் அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணி அந்த ஆன்லைனில் புக் பண்ணி அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லை நடை, உடை, பாவனை எல்லாமே அவங்கள மாதிரி இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லை அந்த பசங்க அந்த 7 பேரும் ஆனா பெண்ணா கூட தெரிஞ்சிக்க முடியலையா. அப்படி இருக்குதான் அந்த அந்த குழுவுடைய அவங்களுடைய அப்பியரன்ஸு. ஆனால் இந்த பசங்க என்ன பண்ணுதான், இவங்கள மாதிரி நல்லவங்க இல்லை, நம்ம அப்பா அம்மாவை விட இவங்க நல்லவங்க அப்படின்னு அந்த பசங்களே என்ன பண்ணுறாங்களாம், கற்பனை ஏற்றிக்கிட்டு எல்லாரும் கொரிய மொழி கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அது மட்டும் இல்லை, கொரியாவுக்கு போய் அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த பிள்ளைங்களெல்லாம் நினைப்பு கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய அடிக்ஷன் ஆகிட்டாங்க அந்த குழந்தைங்க.
பிள்ளைகளெல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நாம் வந்து பொருளாதாரத்தில் வந்து பொருள் பொருள் பொருள்னு போயிட்டு இருக்கிறோம். நம்ம அந்த பொருள் பொருள் பொருள்னு பொருள் தேடவே ஆரம்பிச்சிட்டோம். பிள்ளைகளுடைய மனத்தை நமக்கு பார்க்க முடியல. ஏதோ ஒரு கொரியன் பாட்டு கேட்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. குழந்தைங்களை அடிக்ஷன் பண்ண விடாதீங்கன்னு சொல்லி நம்மளுக்கு அறிவுறுத்துறாங்க மருத்துவர்களெல்லாம். ஆனால் என்ன பிரச்சனை நமக்குன்னா, நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கே நமக்கு இங்கே வந்து விழிப்புணர்ச்சி கிடையாது. நமக்கு 1008 வேலை வந்தால் போனால் அந்த பணங்கள் கொடுக்குறதா, ஏமாத்துறவங்ககிட்ட வந்து நம்ம வந்து ஏமாறாமல் இருக்கிறதா, இதை பற்றியே தான் பேசுகிறோமே தவிர, குழந்தைகள் வளர்ப்புங்கிறது ஒரு கலைங்கிறத விஷயத்தையே நம்ம மறந்துட்டோம். என்ன காரணம் சொல்கிறாங்க? முதல்ல பெற்றவங்களே சரியாக இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளவே ஏமாற்றுதல் இருக்குது, அவங்களுக்குள்ளே பொய் இருக்குது, அவங்களுக்குள்ளே பொருட்டு இருக்குது. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இணக்கம் இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலான்ற எண்ணம் யாருக்குமே அவங்களுக்கு கிடையாது. இதுதான் இந்த பிரச்சனையை. குடும்பங்கிற ஒரு பெரிய ஒரு குடும்பங்க ஒரு ஸ்தாபனம் இருக்கு இல்லையா? நம்ம நாட்டினுடைய உலகத்தில் நீங்கள் உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து உலகத்தோட ஐரோப்பா நாடுகள்லேருந்து எல்லாம் நீங்கள் பாருங்கள், எல்லா நாடுகளிலும் பொருளாதாரம் கீழே போயிடுச்சு. ஆனால் இங்கே மட்டும் இன்னும் சொல்ல போனால் கிரீஸ்லலாம் வந்து அரசாங்கமே திவால் ஆகிடுச்சு. ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு அந்த வாழ்வியலில். ஆனால் இந்தியா மட்டும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறது என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அங்கே குடும்பங்கிற ஸ்தானம் இன்னும் அது சேமிப்புங்கிறத குடும்பத்தில் ஒரு சாதாரணமாவது ஒரு சின்ன சீட்டு போடுறாங்க, சாதாரணமாவது நாளைக்கு வேணும்னு யோசிக்கிறாங்க. அந்த குடும்பத்தினுடைய ஸ்தாபனம் தான் இந்த பொருளாதாரத்துக்கே நம்ம காரணமாக இருக்குதுன்னு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் ஒத்துக்கிறாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இந்த குடும்ப ஸ்தாபனத்தில் அதுவும் குழந்தைகள், அதுவும் இந்த வளரும் அந்த பெண்களுக்கு நான்லாம் சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, பெண் குழந்தைகள் நல்லா படிக்குதுன்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது. அங்கங்கே வர செய்திகள் எல்லாம் வந்து எனக்கு வந்து செல்ஃபோன் பிடிட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிடுச்சிங்க குழந்தைங்க அப்படின்னு நிறைய செய்திகள் வருது. காரணமே என்னென்னா, இந்த அடிக்ஷன் தான் காரணமாக இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம ஏதாவது தீர்வு எடுக்கணும். அந்த பசங்க பாருங்கள், அவனுங்க பார்த்தீங்கன்னா 6 அமெரிக்க இசை விருதுகள் வாங்கியிருக்கிறானுங்க, 24 கோல்டன் டிஸ்க் விருது வாங்கியிருக்கிறானுங்க. அவங்கள பற்றி படித்தா அவனுங்க இசையிலையும் நடனத்துலேயும் நாடகத்துலேயும் பெரிய தன்மையாக இருக்கிறாங்க. அவங்க மேலே நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் அதை நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம எவ்வளோ பார்க்கணும், எவ்வளோ தூரம் நம்ம வந்து அதை வச்சுக்கணுன்றதால நம்ம தெளிவு, நமக்கு பிள்ளைங்க மேலே நமக்கு பற்று வேணும். ஏற்கனவே போதை உலகமாகி போச்சு நம்ம நாடு. பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிள்ளைங்கள்லாம் போகிற பஸ்ஸில் பீரு உடச்சிக்கிட்டு பெண் பிள்ளைங்கள்லாம் குடிக்கிறத பார்த்துருக்குறோம். அங்கங்கே சாதியம் பெருசாக்கி கயிறு கட்டிக்கிட்டு அது பிரச்சனையாக இருக்குது. அங்கங்கே கஞ்சா விற்குது, கஞ்சா சாப்பிடுது பெண் அந்த ஆண் பிள்ளைங்கள்லாம் சொல்லி அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இப்படி திருப்பி தாக்கப்பட்டா திருப்பி இந்த உளவியல் சார்ந்த ஒரு பிரச்சனைகளை பண்ணிட்டு இருந்தால் அந்த குழந்தைங்க எங்கே பார்ப்போம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இது அரசாங்கம் மட்டுமே முடிவெடுத்து சரி பண்ண முடியாது. இதுக்கு தான் சமூக அக்கறை உள்ளவங்க, சமூகத்தின் மேலே வந்து பற்று இருக்கிறவங்க, இந்த நாட்டின் மேலே தேசத்தின் மேலே நமக்கு வந்து ஒரு உண்மையான பக்தி இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இதுக்காகலாம் பாடுபடணும். உதாரணத்துக்கு பின்னால் சிஎம் வரணும்னு ஆசைப்பட்றாங்க பாருங்கள். நடிகர்கள் எல்லாம் பெரிய நடிகர்களெல்லாம் இருக்காங்க, எல்லாருக்கும் சிஎம் வரணும்னு ஆசைப்பட்றாங்கல்ல. அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு குழுவாக அமைச்சு என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிள்ளைங்கள் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் ஒரு 10 நாள் ஒதுக்கி என்ன பண்ணணும், எல்லாருக்கிட்ட போய் அந்த குழந்தைங்களோட மனமாற்றத்தை கொடுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைங்க திருந்துமே தவிர, நீங்கள் அந்த குழந்தைங்களாம் நீங்கள் வந்து வேணான்னு சொன்னால் கண்டிப்பாக அதுதான் போகும். இப்போ கூட பாருங்கள், போன மாதம் கரூர் பக்கத்தில் ராயனூர்னு நினைக்கிறேன், ஒரு நடுநிலைப்பள்ளியில் படிக்கிற ஒரு 3 பிள்ளைங்க என்ன பண்ணுச்சுங்க, பெண் பிள்ளைங்க. அங்கேருந்து நேராக என்ன பண்ணுதுங்க, நேராக ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அதை அந்த சீருடை எங்கே விட்டுட்டு அங்கேருந்து நேராக சென்னைக்கு போய் நம்ம கொரியா போகலான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. 3 நாளாக காணும், அந்த குழந்தைங்க காணும். பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எதுவும் வேறு ட்ரெயின் ஏறி காட்பாடியில் குழந்தைங்க அந்த குழந்தைங்க 3. அப்புறமா அவங்க செக் பண்ணுறாங்க, செக் பண்ணால் சொல்லுதுங்க, எங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கும், நாங்கள் அவங்கள பார்க்கணும் போகிறோம், இங்கேருந்து சென்னைக்கு போய் போகிறோம்னு பார்த்தா எடுத்து பார்த்தா அந்த நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொரியனுடைய மொழியில் சிலதெல்லாம் கிடையாது. அப்படின்னா அர்த்தம்னா அந்த கொரியன் மொழியை கற்றுக்கணும் அது நினைக்குதுங்க. குழந்தைங்க மேலே துப்பை சொல்ல முடியாது. நம்ம டைவர்ஷனே கொடுக்கல அந்த குழந்தைங்களுக்கு, வந்து நம்ம ஒரு டைவர்ஷன் கொடுக்கல, அவங்களுக்கான ஒரு பொழுதுபக்கம் நம்ம உருவாக்கலை. நாம் என்ன பண்ணிட்டோம், அந்த பொருளாதாரம் அந்த உலகத்தில் என்ன பண்ணிட்டோம், அந்த குழந்தைங்களை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. தயவு செஞ்சு சொல்கிறது பெற்றோர்களே, தயவு செய்து நீங்கள் இப்போ ஏற்கனவே பாருங்கள், தமிழ்நாடே வந்து போதையில் வந்து மிதந்து கிடக்குதுன்னு சொல்கிறோம். ஏற்கனவே டாஸ்மாக், அது இல்லாமல் கஞ்சா, அது இல்லாமல் இப்போ என்னென்னமோ சொல்கிறாங்க, ஹெராயின் கூட இல்லை, அது என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து தெரிஞ்சிட்டாவே இந்த உலகம் எப்படி தப்பிக்குமோன்ற மாதிரியே ஒரு பயம் வருது. அது மட்டும் இல்லை, குழந்தைங்கள்லாம் பாவம் கரோனாவில் பெண் பிள்ளைங்கள்லாம் இப்போ தருமபுரி பக்கத்தில் வந்து அதுக்கு பற்றி ஒரு ஆர்டிக்கல் தனியாகவே நான் ஒரு வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட தருமபுரி பக்கத்துலேயே ஒரு 1500 பிள்ளைங்க, அதுங்களுக்கு வந்து 18 வயசு கூட நிறைவடையலைங்க. அந்த பிள்ளைங்களெல்லாம் பாவம் அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த கரோனா பீரியடில் பள்ளி இடைநிலையே நின்று போய் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் ஆகி அவங்கெல்லாம் கர்ப்பமாக வந்து கல்யாணம் பண்ணி 12 வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க உடலே தாங்காதான்.
அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் இது வந்து வளரலாம் பருவத்தினுடைய பிள்ளைங்கள்லாம் குழந்தைங்களெல்லாம் முழு வயதை எட்டாமலேயே அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களெல்லாம் பிரசவிக்க வச்சா என்ன ஆகும் அந்த குழந்தைங்களோட உடம்பு வாழ்க்கை என்ன ஆகும்? ரொம்ப கடினமாக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு 1,00,000 பேர் கிட்ட வந்து பெண்கள் வந்து அவங்க பிரசவ காலத்தில் இறந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லை, 58% பெண்களுக்கு நம்ம இந்திய நாட்டில் அவங்களுக்கு வந்து ரத்த சோகை இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அந்த உடம்பு கிடைக்க வேண்டிய சக்தியே கிடைக்கல. பலவேறு பிரச்சனைகள், அந்த பக்கம் ஆண்ட்ரம்மி, அந்த பக்கம் இது தேவையில்லாத கையிலேயே ஒரு குட்டிச்சாத்தான். இந்த வாழ்க்கையுடைய பிரச்சனை நிறைய போயிட்டே இருக்கிற காலத்தில் தயவு கூர்ந்து சமூகவியலாளர்களும் சமூக அக்கறை உள்ளவர்களும் அரசாங்கமும் ஏன் இதுக்குன்னே கூட பிள்ளைகளுக்காகவே ஒரு மனநல மருத்துவர்கள் அங்கங்கே உருவாக்கி ஒரு 100 பேரை உருவாக்கி அங்கங்கே ஒரு மாதம் 2 மாதம் இதுக்கு செயல்படுத்தினா தான் இந்த குழந்தைங்களை டைவர்ஷன் ஆகி வர முடியுமே தவிர நீங்கள் பார்க்காதீங்கன்னு மறுக்கிறவரோ இல்லை. நீங்கள் வந்து ஏற்கனவே பப்ஜியில் தான் நடந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பிஜிஎம்ஐன்னு சொல்லி நம்ம ஒன்று உருவாக்கிட்டோம் நாமளே. இப்போ பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுதுங்க, அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது, அவங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்களுடைய அந்த வயதில் அப்படி தான் தோணும், ஒரு அவாவும். ஆனால் நாம் தான் இதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனையாவது பண்ணி இந்த குழந்தைங்க மத்தியில் மறுபடியும் நம்ம குழந்தைகளெல்லாம் மேலே வரணும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த செய்தியை உங்ககிட்ட நம்ம பண்ணுறதுக்கு காரணமே எல்லாருமே அவங்களுக்கு எல்லா குழந்தையும் நம்ம குழந்தையாக நினச்சிக்கிட்டு நாம் இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கோ இதிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கோ என்ன வழி என்ன உபாயம்னு பார்த்து இதை நீங்கள் சரி பண்ணலன்னா நம்முடைய அடுத்த தலைமுறையை வந்து நம்ம தலைமுறையாக இருக்காது. அது வெறும் உடம்பு முறையாக தான் இருக்கும், தலையே இல்லாத உடம்பு முறையாக தான் இருக்கும். எச்சரிக்கையாக வேணும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிற இந்த வீடியோவில் இதை கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த உணர்வு வரணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன்.